Hi, my dear 11th standard students. Welcome to Kanimak Education Channel. நம்ம சேனல் 11th ஸ்டாண்டர்டுக்கு குறிப்பா நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தரப்பட்டு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கம்யூனிட்டில ரெகுலரா செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மீட்டமுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இங்கிலீஷ் மீடியமும் பார்க்க போறோம், தமிழ் மீடியமும் செக் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போர்ஷன் 7, 8 क्वेश्चन பேட்டர்ன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். क्वेश्चन பேட்டர்ன் உங்களுக்கு ரைட் சைடுல இருக்குல்ல, அதை அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसும் பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸும் இருக்குல்ல, ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு நான் ரெண்டு மீடியமுக்கு இருக்கிற மாதிரி புக்ல நோட் பண்ணி தான் உங்களுக்கு வச்சிருக்கேன். அதுவும் நம்ம லெசன் 7, 8க்கு செக் பண்ணிடலாம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் செக் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்ஷன்ல 11th வாட்ஸ்அப் குரூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் சொட்டி இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நடந்து முடிஞ்ச क्वेश्चंस நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த வாட்ஸ்அப் சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணீங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இதுல இருக்கிற क्वेश्चंस கம்ப்ளீட்டா நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. போதும், இது படிச்சாலே போதும். 2 லெசன்ஸ்க்கு நான் ஃபுல்லாவே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் உட்பட உள்ள எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இது நீங்க படிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு நான் ப்ராப்ளம் ஸ்பெசிஃபையா புக்ல இருக்கிற நம்பர்ஸ் படி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்க ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணீங்கனாலே போதுமானது. நல்லாவே நீங்க மார்க்ஸ் எடுத்துடலாம். பிசிக்ஸ்ல செகண்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன்ஸுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பப்ளிக் இல்ல, அதனால படிக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் இருக்கவே வேண்டாம். ஸோ 11th கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அப்கமிங்ல ஒரு 12th உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் இயர். ஸோ அதனால 11th மட்டும் படிக்காம மட்டும் இருந்துடாதீங்க. அது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் வெயிட் பண்ணுங்க. 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு 2 மீடியமுக்குமே அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ரெகுலரா உங்களுக்கு 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அப்டேட் பண்ணிடலாமா அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல, அதனாலதான் சொல்றேன். ஓகேங்களா? இது நம்ம 7th லெசன் 8th லெசனுக்கான ப்ராப்ளம், அதை நம்ம பாத்துருவோம். ஓகேங்களா? லெசன் 7 எக்ஸாம்பிள் பாருங்க, அப்படியே கம்ப்ளீட்டா அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்ல 1, 2, 3, 4 கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெசன் 8ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ரவுண்ட் பண்ணிருக்கேன்ல, அது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். அது எல்லாமே 8.1, 8.23, 8.27 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். எக்ஸசைஸ்ல 2, 5, 6, 7, 8, 14, 15 இதை கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தமிழ் மீடியத்துக்கான பாத்திரலாம். 7th லெசன், அதாவது பருப்பொருட்களின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அந்த லெசன்ஸுக்கானது. ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் அப்படி பாத்துருவோம். ஸோ நீங்களும் அப்படியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு நான் ரெகுலரா அப்டேட் பண்ணிடுறேன். அதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, சார் தமிழ் மீடியம்ஸுக்கு ரெகுலரா அப்டேட் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு. ஸோ அதனால உங்களுக்கும் ரெகுலரா அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்கேன்ல, அதை நீங்க கம்ப்ளீட்டா அதுல நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் அந்த நம்பர்ஸ் அந்த யூனிட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல தமிழ்ல அப்டேட் பண்ணும்போது அது வரல, அந்த யூனிட்ஸ் அதெல்லாம் வரல. அதனால ப்ராப்ளம்ஸ் மட்டும் இந்த கொஸ்டின் நம்பர் வச்சு நீங்க அந்த இங்கிலீஷ் மீடியத்துல செக் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸ் அப்படி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெசன் 8க்கான 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க்ஸ். ஸோ 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் பிசிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அந்த ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல 11th குரூப்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுல இருக்கிற கொஸ்டினை எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது. ஒமிட் பண்ணாம படிச்சா மட்டும் தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 11th ஸ்டாண்டர்ட்ல ஈஸி தான். கொஞ்சம் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ரெகுலரா கொஞ்சம் ஆக்டிவா இருந்து படிச்சிங்கனாலே போதுமானது. எல்லாமே எல்லா தரத்துலையும் நல்லா பண்ணிடலாம். 12th நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். See you all.